அனைவருக்கும் மதிய வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் இங்கே வந்து மளிகை கடைக்கு வந்திருக்கேன். ஸோ என்னடா நண்பன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக வந்திருக்கேன். மிளகா வாங்கி காஞ்சி மிளகா வாங்கி எதிர்த்து அப்படி மிஷின் இருக்குது, மிளகா மிஷினு மாவு பண்ணுறது. அங்கே அரைக்க போகிறோம், அதை போய் பார்க்கலாம் வாங்க. அது ஒரு பதிவு போடலாம் தான் வந்திருக்கேன். ஓகே நண்பர்கள் வாங்க போய் முதல்ல மிளகா வாங்குவோம், அதுக்கப்புறமா பதிவு போடுறோம். பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடையில் தான் போய் நம்ம மிளகா வாங்க போகிறோம். ஸோ எந்த மிளகான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான மிளகா இருக்குது, பார்ப்போம். மிளகா அரைக்க கொடுத்தாச்சிங்க, தனியாகவும் மிளகா அரைச்சிருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறோம். மிளகா அரைச்சாச்சு தனியாக இருக்குது, பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டுருப்பாங்க. அது அதாவது உள்ளே இருக்கிற பவுடர்லாம் வெளியே வந்து கட்டி போடுவாங்க. அது நம்ம ஜெலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஜெலிச்சோம்னா இது மாதிரி மிளகாத்தூள் வந்துடும் நமக்கு. மிளகா பொடி பண்ணி வச்சுங்க. மிளகா பொடி வந்து சூடாக இருக்கும், அதை வந்து இது மாதிரி ஆற்றி அதுக்கப்புறமா வச்சு நம்ம கவலை கட்டிட்டோம்னாக்கா அது வந்து மாசு கணக்கில் இருக்காது. இது இல்லைனாக்கா வீட்டில் குழம்பே கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாம்பாரும் கிடையாது. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு பொருள் இது. பயங்கரமான காரம் பயங்கரமான தண்ணீரில் மூக்கெல்லாம் எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சரி வாங்க அப்படியே அப்புறமா பார்க்கலாம். இது வந்து மிளகா வந்து அரைச்ச விட்டு பயங்கரமாக சூடாக இருக்குங்க. இது அந்த சூடை வந்து கம்மி பண்ணிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி கட்டி ஆகி போயிடும். ஒரு மாதிரி கட்டி ஆகிடும், ஒரு மாதிரி கட்டு போய்ட்டு மாதிரி ஆகிடும். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு இருக்குது மிளகாயில். ஆமாம், அது கரெக்டாக ஒரு பக்கப்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம கவரில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நான். தெரியும் சரியான காட்டுங்க, பயங்கரமான காட்டு. வெயில் ஒரு பக்கம் பயங்கரமான வெயிலா. ஸோ அதில் ரொம்ப காட்டாக இருக்குங்க. அதுதான் தெரியும். இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. ஓகே பார்க்கலாம்.
மிளகா பொடி பண்ணியாச்சுங்க, பயங்கரம் பண்ணி வச்சிரு. ஐயோ ஐயோப்பா. சரி பாப்பா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் 946. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.